ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டில் அடுத்த 4-5 நாட்களுக்கு ஈரப்பதத்துடன் கூடிய கடும் வெப்பம் நிலவும் என வானிலை மையம் எச்சரிக்கை. ஈரப்பதத்தால் அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல். கடும் வெப்ப அலை காரணமாக மேற்கு வங்க மாநிலத்திற்கு ரெட் அலர்ட்டும் மும்பைக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்தது வானிலை மையம். தலைநகர் டெல்லியை தவிர நாட்டின் பெரும்பாலான இடங்களில் வெப்பம் நிலவும் என தகவல். கோடை காலத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என அரசு உதவி பெறும் மற்றும் மெட்ரிக் பள்ளிகளுக்கு அரசு உத்தரவு. சிறப்பு வகுப்புகளால் மாணவர்களுக்கு உளவியல் பாதிப்புகள் ஏற்படுவதாக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் வந்ததாக கூறி பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. மக்களின் சேமிப்புகளையும் சொத்தையும் கொள்ளையடிக்க காங்கிரஸ் குறிவைத்திருப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களின் தாலி கூட தப்பாது என்றும் உத்தரப்பிரதேச பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினரின் குடும்ப அரசியல் கடையை மூட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக பிரதமர் கருத்து. பிரிவினைவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது தமது ஆட்சியின் சாதனைகளில் முக்கியமானது என்றும் பேச்சு. ஃபீடே செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை இளம் வயதில் வென்றவர் என்ற பெருமையை பெற்றார் சென்னையை சேர்ந்த 17 வயது குகேஷ். சீன கிராண்ட் மாஸ்டர் டிங் லிரனுக்கு எதிராக அடுத்து நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வெல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. இந்தியாவில் தற்போது செஸ் விளையாட்டு பெரிய அளவில் வளர்ந்து வருவதாக குகேஷ் கருத்து. அடுத்ததாக உலக சாம்பியன்ஷிப் பட்டத்துக்கான போட்டி தயாராக இருப்பதாகவும் பேட்டி. மதுரை மாசி வீதிகளில் அரோகரா முழக்கத்துடன் நடைபெற்ற மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம். மீனாட்சி ஒரு தேரிலும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மற்றொரு தேரிலும் பவனி. கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் மதுரை வந்தடைந்தார் கள்ளழகர். மேளதாளங்கள் முழங்க ஆயிரக்கணக்கில் திரண்டு எதிர் சேவை அளித்து வரவேற்ற பக்தர்கள். அழகர் ஆற்றில் இறங்கும் போது பிரஷர் பம்புகளையோ நிறமிகள் கலந்த நீரையோ பயன்படுத்தினால் போலீசார் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. அதிகபட்ச பாதுகாப்புடன் எவ்விதமான அசம்பாவிதங்களும் நிகழாத வண்ணம் திருவிழாவை நடத்தவும் அறிவுறுத்தல். வாக்குப்பதிவு நேரத்தில் தாமும் தேர்தல் ஆணைய செயலியும் மாறுபட்ட வாக்கு விகிதங்களை கூறியது ஏன் என சத்யபிரதா சாஹூ விளக்கம். தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் சிலர் அப்டேட் செய்யாத நிலையில் கிடைத்த தகவலின் பேரில் செயலியில் வாக்குப்பதிவு விகிதம் வெளியிடப்பட்டதாக விளக்கம். ஒரு வாக்காளர் நீண்ட காலமாக குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் போகலாம் என சத்யபிரதா சாஹூ தகவல். வாக்குப்பதிவின் போது தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என பலர் புகார் தெரிவித்த நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பெங்களூருவில் ரோட் ஷோ. பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யாவுக்கு ஆதரவாக தமிழில் பேசி வாக்கு சேகரிப்பு. நமக்கெல்லாம் மோடி மருந்தகம் தெரியுங்கம்மா. மோடி மருந்தகம், மோடி மருந்துகள். அங்க போனோம்னா சாதாரண மருந்து 70% விலை குறைவா கிடைக்கும். 100 ரூபாய் தனியார் கடையிலாம் மோடி மருந்து கடைக்கு போனா 30 ரூபாய் தான். 70% டிஸ்கவுண்ட். அருமையான அதே மருந்து. இன்னைக்கு சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் 14 கடை இருந்தது பெங்களூர் தெற்குல 132 கடை அமைச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். நம்முடைய வயதானவர்கள் பெரியவர்கள் எல்லா இடத்துக்கும் சென்று அதை வாங்குவதற்கு பெற்று உதவி பண்ணியிருக்காங்க. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்ட விவகாரம். நேரில் ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கேட்டு காவல் நிலையத்தில் கடிதம் வழங்கினார் நயினார் நாகேந்திரனின் வழக்கறிஞர். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார் செந்தில் பாலாஜி. வழக்கமாக கைதிகள் அழைத்து வரப்படும் வாகனம் அல்லாமல் ஏசி எஸ்காட் வாகனத்தில் கூட்டி வந்தனர் துப்பாக்கி ஏந்திய போலீசார். வங்கியில் தாம் டெபாசிட் செய்த தொகையை அமலாக்கத்துறை போலி ஆவணங்கள் மூலம் மாற்றியதாக செந்தில் பாலாஜி தரப்பு கூறியிருந்த புகார். வங்கியில் இருந்து பெறப்பட்ட அசல் சலான் உள்ளிட்ட ஆவணங்களை செந்தில் பாலாஜியிடம் கையெழுத்து பெற்று வழங்கியது நீதிமன்றம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர் நீதிமன்ற காவல் மே 1ஆம் தேதி வரை நீட்டிப்பு. என்சிபி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை வரும் மே 1ஆம் தேதி டெல்லி நீதிமன்றத்தில் நடைபெறும் என தகவல்.
சூரத் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி வெற்றி. காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவுக்கு முன்பாகவே முதல் வெற்றியை பதிவு செய்த பாஜக. காங்கிரசின் தேர்தல் அறிக்கை குறித்து நேரில் விளக்குவதற்காக பிரதமர் மோடி நேரம் ஒதுக்க அக்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கோரிக்கை. பிரச்சாரங்களில் தங்களது தேர்தல் அறிக்கை குறித்து பிரதமர் தவறான கருத்துக்களை முன்வைப்பதாக புகார். ராணுவத்திற்கு அதிக செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா 4ஆம் இடம். 2023ஆம் ஆண்டில் சுமார் $84 பில்லியன் செலவிடப்பட்ட நிலையில் முந்தைய ஆண்டை விட 4% அதிகம். பக்தர்கள் அனைவரும் முழு உடற்பரிசோதனை செய்த பின்னரே வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தல். குழுவாகவும் அனுமதிக்கப்பட்ட பாதைகளில் மட்டுமே பக்தர்கள் செல்ல வேண்டும் என்றும் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு $320 குறைந்து $54,760 விற்பனை. 1 கிராம் தங்கம் $6,845 விற்பனையாகிறது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.